அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதியுடைய தலைமையிலே கூடியது. இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. இதன்போது போலீஸ் ஊடக பேச்சாளர், உதவி போலீஸ் அத்தியட்சகர், சட்டத்தரணி எஃப்யூ உட்லர் அவர்களும் இணைந்திருந்தார்கள். அதே போன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டாரவும் இதன் போது இணைந்திருந்தார்கள். எடுக்கப்பட்ட முடிவுகளை நாம் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். முதலாவது எடுக்கப்பட்ட முடிவோ, இலங்கை வயம்பு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுக்கான விடுதியை அமைப்பதற்கான காணியை வழங்கல் தொடர்பானதாக இது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் குறித்த விடுதியை நிர்மாணிப்பதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ள குருநாகல் பிரதேச செயலக பிரிவில் குருநாகல் மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான 80 பர்ச்சேஸ் காணி துண்டை அரசு காணி கட்டளை சட்டத்தின் 6(1) பிரிவின் பிரகாரம் கையளிப்பு பத்திரத்தின் ஊடாக இலங்கை வயம்பு பல்கலைக்கழகத்துக்கு கையளிப்பதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானம், கற்புல அரங்கேற்று கலைகள் பல்கலைக்கழகத்தினுடைய கற்புல அரங்கேற்று கலைப்பீடம் அமைந்துள்ள காணித்துண்டை குறித்த பல்கலைக்கழகத்துக்கு கையளித்தல் தொடர்பானதாக இது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கற்புல அரங்கேற்று கலைப்பீடத்தினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற 0.6277 ஹெக்டேர் அளவான அரச காணி துண்டை அரச காணி கட்டளை சட்டத்தின் 6(1) பிரிவின் பிரகாரம் கையளிப்பு பத்திரத்தின் ஊடாக கற்புல அரங்கேற்று கலைகள் பல்கலைக்கழகத்துக்கு கையளிப்பதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானம், இலங்கை ஆரோக்கிய விவசாய நடைமுறைகள் SLGEP இதற்காக பொது இலச்சினையை அறிமுகப்படுத்தல் மற்றும் பொது அதிகாரப்பூர்வ அலகொன்றை நிறுவுதல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதற்கமை ஒரு பொது இலச்சினையை அறிமுகப்படுத்துவதற்கும் ஒரு அதிகாரப்பூர்வ அலகொன்றாக விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளரை நியமிப்பதற்கும் ஏனைய ஏற்புடைய அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் கீழ் SLGEP வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அதிகாரப்பூர்வ உப அலகொன்றை நிறுவுவதற்கும் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் மற்றும் பெருந்தோற்றம் மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரவர்கள் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. நான்காவது தீர்மானம், அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற வறுமை மற்றும் தீவிர வறுமை குடும்பங்களை வலுவூட்டும் நிகழ்ச்சி திட்டமாக இது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற தற்போது வறுமை மற்றும் தீவிர வறுமை சமூக குழுக்களுக்குரிய 12 லட்சம் குடும்பங்களை வலுவூட்டும் பொறுப்பு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த அஸ்வசும பயனாளிகளை வலுவூட்டும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கியின் நிதி மற்றும் ஒத்துழைப்புகளின் பிரகாரம் முன்னோடி கருத்திட்டங்கள் 2 அமுல்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறித்த முன்னோடி கருத்திட்டங்களின் பொறிமுறைக்கு அமைய அடையாளம் காணப்பட்ட வறுமை மற்றும் தீவிர வறுமை குடும்ப அலகொன்றுக்கு அவர்களுடைய வியாபாரம் அல்லது மற்றும் தொழில் திட்டங்களின் அடிப்படையிலும் அவர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு 1,50,000 ரூபாய் உயர்ந்தபட்ச தொகைக்கமைய நிதியுதவி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய குறித்த முன்னோடி வேலை திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் 143 பிரதேச செயலக பிரிவுகளில் 839 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 23,775 பேருக்கு 2025ஆம் ஆண்டு தொடக்கம் 27ஆம் வரையான காலப்பகுதியில் அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக உத்தேச நிதியுதவி வழங்குவதற்காக கிராம அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஐந்தாவது தீர்மானம், ஹைட்ரோஃபுளோரோ கார்பன் தர இரசாயன பொருட்களை படிப்படியாக மட்டுப்படுத்தல் தொடர்பான மொன்றியல் கூட்டமைப்பின் கிகாலி திருத்தத்துக்கு அமைவான தேசிய பொறுப்பை நிறைவேற்றல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. சுற்றாடல் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஆறாவது தீர்மானம், மதுவரி திணைக்களத்துக்கு வருமான நிர்வாக முறைமையொன்றை கொள்வனவு செய்வதற்கான பெருகை தொடர்பானதாக காணப்படுகின்றது. உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவால் குறித்த ஒப்பந்தம் மில்லேனியம் ITESP பிரைவேட் லிமிடெட் மற்றும் மெட்ரோபாலிட்டன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்களுக்கும் 1310.94 மில்லியன் வரை இல்லாமல் ரூபாய்களுக்கு வழங்குவதற்கு விதந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பெருகை தொடர்பாக மேன்முறையீட்டு சபைக்கு கிடைக்கப்பெற்ற மேன்முறையீடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மேன்முறையீட்டு சபையால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய மதுவரை திணைக்களத்துக்கான வருமான நிர்வாக முறைமையை தயாரித்தல், அபிவிருத்தி செய்தல், அமுல்படுத்தல் மற்றும் பராமரிப்பு செய்வதற்காக மில்லேனியம் ITESP பிரைவேட் லிமிடெட்
மெட்ரோபாலிட்டன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றுக்கு வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானம் நேரடி மற்றும் கலவையாக சந்தைக்கு விநியோகிப்பதற்கான யூரியா 15,000 மெட்ரிக் டன்னை அரச உர கம்பெனி லிமிடெட்டுக்கு அதற்கு வழங்குவதற்கான பெறுகை தொடர்பானதாக காணப்படுகின்றது. குறித்த விலைமனுக்கள் தொடர்பாக உயர்மட்ட நிரந்தர பெறுகை குழு வழங்கியுள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் 15,000 மெட்ரிக் டன் விநியோகிப்பதற்கான ஒப்பந்தத்தை 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சிங்கப்பூரின் வெலன்சி இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்டுக்கு வழங்குவதற்கு கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மாத்தறை நீல்வள ஆற்றின் உவர் நீரணை அமைக்கப்பட்ட பின்னர் மேலெழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான கற்கையை மேற்கொள்வதற்கு பொறியியல் துறைக்கு, அதாவது இலங்கை பொறியியல் கூட்டுத்தாபனத்துக்கு, பொறியியலாளர் நிறுவனத்துக்கு உரிய அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்ததாக ஒரு சில மருந்துகள் பெறுகை தொடர்பானதாக காணப்படுகின்றது. எப்போடின் முன்னிரப்பப்பட்ட ஊசி மருந்து 4,000 IU சிரிஞ்சர்கள் 6,50,000க்கான பெறுகை தொடர்பானதாக காணப்படுகின்றது. இதனை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதே போன்று சிறுநீரக நோயாளிகளுக்கு சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகின்ற எபோடின் முன்னிரப்பப்பட்ட ஊசி மருந்து 4,000 IU சிரிஞ்சர்கள் 16 லட்சம் பெறுகைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதே போன்று கொலிஸ்மெதேட் சோடியம் ஊசி 10 லட்சம் IU ஊசி மருந்து குப்பைகள் 2,18,000க்கான பெறுகை, இதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 12வது தீர்மானம் சொஃப்ட்லான் லயர் ரேப் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ரோல் 5 லட்சத்தினை விநியோகிப்பதற்கான பெறுகை, இதற்கும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதே போன்று 13வது தீர்மானமாக அமையப்பெறுவது இன்ஃபிளிக்சிமெப் தடுப்பூசி 100 மில்லிகிராம் குப்பிகள் 24,000 வழங்குவதற்கான பெறுகைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது தீர்மானம் BPUSP-IP மூலம் தடுப்பு மருந்து ஏற்றுவதற்கான மனித விருத்திக்கான ஹோமோன் சொமட்ரோபின் IU 4,48,000 வழங்கலுக்கான பெறுகைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 15வது தீர்மானம் இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய முனைய நிறுவனத்தின் கொலன்னாவ முடிவு 7வது வலயத்தில் உற்பத்தி நிரப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 16வது தீர்மானம் 2001ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 17வது தீர்மானம் மதுவரி அனுமதி பத்திர கட்டணங்களுக்கு ஏற்புடைய ஒழுங்கு விதிகளை பாராளுமன்ற அனுமதிக்காக முன்வைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 18வது தீர்மானம் ஒலிபரப்பு அதிர்வெண் அலைவரிசை நிறமாலை ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் விடலுக்கான ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்துக்கு முன்வைப்பதற்காக அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கின்றது. 19வது தீர்மானம் 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க ஊழியர்கள் தேசிய குறைந்தபட்ச சம்பளம் திருத்த சட்டத்தை செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 20வது தீர்மானம் மொனராகலை நிர்வாக மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக தற்போது பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினுடைய மேலதிக செயலாளராக செயற்படுகின்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேடத்தர் அதிகாரி ஏஜி நிஷாந்த் அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 21வது தீர்மானம் அரசு நிறுவனத்தினால் பெறப்படும் உணவுப் பொருட்கள் பெறுகை முறையின் கீழ் பிரவுன், அதாவது சிவப்பு சீனியை மாத்திரம் பெற்றுக் கொள்ளலை கட்டாயப்படுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. 22வது தீர்மானம் நச்சு போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க ஒன்றாக நாடு தேசிய வழிநடாத்தல் வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 23வது தீர்மானம் 2025ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க கொழும்பு துறைமுக நகர கட்டளைகளை அனுமதிக்காக பாராளுமன்றத்துக்கு முன்வைப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 24வது தீர்மானம் கடன் உபகரணமாக இலங்கை அரசினால் உள்நாட்டு டாலர் பிணைமுறை விடுவித்தலுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 25வது தீர்மானம் இலங்கை மத்திய வங்கியின் கீழ் நிலவும் உளவு பிரிவு மற்றும் மொரிசஸ் குடியரசின் நிதி உளவு பிரிவுக்கு இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்ளுதல் தொடர்பானதாக காணப்படுகின்றது.
அதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 26வது தீர்மானம் இலங்கை நிதி உளவு பிரிவு மற்றும் வத்திகான் நாட்டின் ஹோலி சி வட்டிகான் சிட்டி ஸ்டேட் நிதி உளவு பிரிவு ஆகியவற்றுக்கு இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இறுதி தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருப்பது உள்நாட்டு சந்தையில் நிலவும் கிரிசம்பா அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக GR11 பொன்னி சம்பா அரிசியை இறக்குமதி செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்பட்டது. ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளை சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், தற்பொழுது திட்டமிடப்பட்ட குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளிலே ஒளிந்திருக்கின்றார்கள், நீதிமன்றத்துக்கு வருகை தராமல் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை தற்பொழுது நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை அல்லது சமவாயங்களின் அடிப்படையில் அவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU உட்லர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதுவரை குறிப்பாக 2025ஆம் ஆண்டு வருடத்தில் 18 பேர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இதன் போது அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று நேபாளத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திலே ஒரு நபரை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேகிக்கப்படுகின்ற அந்த சந்தேக நபரை நேபாள நாட்டினுடைய உதவியுடன் தற்பொழுது இலங்கை போலீசார் அவரை கைது செய்துள்ளதாகவும் ஒரு சில தினங்களில் அவர் நாட்டுக்கு கொண்டு வருவார் என்றும் இதன் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். அதே போன்று போதைப் பொருளை ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் போது அவர் குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல, முறையற்ற முறையிலே சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் தொடர்பில் இதுவரை 73 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அந்த நிதியை இலங்கை போலீஸ் திணைக்களம் அது பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அதனை அரசாங்கத்துக்கு அல்லது அரசு உடைமையாக்கி உள்ளதாக இதன் போது அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக அஸ்வசும திட்டத்தின் கீழ் 1,50,000 ரூபாய் குறிப்பாக இந்த புதிய முயற்சிகள் தொழில் முயற்சி ஆரம்பிப்பதற்கு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த வேலை திட்டத்துக்குரிய பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று வினவப்பட்டது. இல்லை, அந்த செயற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். பொன்னி சம்பா இறக்குமதியானது தற்போது நிலவுகின்ற அந்த அரிசி தட்டுப்பாடு, அதாவது பற்றாக்குறையை அடிப்படையாக கொண்டும் விலை கட்டுப்பாட்டை பேணுவதற்காக பொன்னி சம்பா இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் ஒரு இறக்குமதியாளருக்கு 520 மெட்ரிக் டன் இறக்குமதி செய்வதற்குரிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த கணனி கட்டமைப்பு தள கட்டமைப்பு செயற்படாமல் இருந்தமை தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. முறையான பாதுகாப்பு தேவை, அந்த பாதுகாப்பு தேவைகளை அல்லது அந்த கட்டமைப்பை சீரான முறையில் பேணுவதற்குரிய நடவடிக்கைகள் வழங்கப்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அமைச்சு மாற்றம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சிறப்பான முறையிலே மக்களுக்கு வினைத்திறனாக வழங்குகின்ற நோக்கின் அடிப்படையில் இந்த அமைச்சு மாற்றங்கள் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்பட்டதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. கல்கிசை நீதிமன்ற சம்பவம் தொடர்பாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, யார் பிழை செய்தாலும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள், சட்டம் தான் அனைத்தையும் விட உயர்நிலையில் காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. அதாவது தற்பொழுது தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டது தொடர்பாக அரசனுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு தெரியும், மின் கட்டணத்தை குறைப்பதுதான் அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு. பல சலுகைகளை வழங்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. எனவே இதன் ஒரு கட்டமாகவே மின்சார சபை மறுசீரமைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஒரு சங்கம் மாத்திரமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. அவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்று புரியவில்லை என்ற அடிப்படையில் அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். இவைதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.